நபியின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட உண்மை முஸ்லிம் மன்னிக்கும் மாண்பாளராக திகழ்வார். மன்னிப்பது மனிதனின் உயர் பண்பாகும். அது குறித்து வலியுறுத்தும் திருக்குர்ஆனின் வசனங்கள் ஏராளம். அந்த பண்புகளை பெற்றவர்களை இஸ்லாம் இரையச்சம் உள்ள சிறந்த முன்மாதிரியான முஸ்லிம் என்றும் அல்லாஹ்வின் அன்பையும் திருப்பொருத்தத்தையும் அடைந்தவர்கள் என்றும் கூறுகிறது. அவர்கள் எத்தகையோர் என்றால், செல்வ நிலைமையிலும் வறுமை நிலைமையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார். கோபத்தை விழுங்கி விடுவார்கள். மனிதர்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் இத்தகைய நல்லோரையே நேசிக்கின்றான். நம் எல்லோரையும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியானாக ஆக்கி தருவானாக. ஆமீன். இதனை பற்றி பேச வரும் என் மக்தபின் கண்மணிகள் MK ரிஸ்கா, MA ஹாஜரா, JA ரலியா, MAK ஜீனத் ஜுனைரா, MM சாரா அம்ரா. அஸ்ஸலாமு அலைக்கும். மன்பிக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னவன் நாம் அல்லாஹ்வின் பெயர் கூறி மக்கத்து ராஜார் மதினத்து வேந்தரின் ஆசி வேண்டி, நபியை நாம் உங்களை உலகத்தார் அனைவருக்கும் ஒரு அருளாகவே அனுப்பியிருக்கிறோம். மக்கள் மீது இரக்கம் காட்டாதவன் மீது இறைவனும் இரக்கம் காட்ட மாட்டான். எவர் அதை சார்ந்திருக்கிறாரோ அவரை அல்லாஹ்வும் சார்ந்திருப்பான். எவர் அதை முறித்துக் கொள்கிறாரோ அவரை இன்னும் அல்லாஹ்வும் தன் தொடர்பை முறித்துக் கொள்கிறான். இறங்கும் இயல்பு அருளால் நாம் அல்லாஹ்வை சார்ந்ததாகும். எவர் அதை சார்ந்திருக்கிறாரோ அவரை அல்லாஹ்வும் சார்ந்திருப்பான். எவர் அதை முறித்துக் கொள்கிறாரோ அவரை விட்டும் அல்லாஹ்வும் தன் தொடர்பை முறித்துக் கொள்கிறான். அண்ணல் நபிகளார் அன்பு, ஆதரவு, மன்னிப்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் வாழ்வில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இத்தகைய உள்ளமுடையவர்களாக இருந்ததினால் தமக்கும் குடும்பத்தாருக்கும் தோழர்களுக்கும் நம்மை பின்தொடர்ந்த முஸ்லிம்களுக்கும் அளப்பெரும் கொடுமை செய்தவர்களையும் அவர்கள் மன்னித்த அற்புதத்தை இன்று வரை உலகம் கண்டதில்லை. தமக்கு கொடுமை செய்தவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பின்னர் வேறு நாடுகளுக்கு ஓடிவிடவும் கடலில் மூழ்கி மாளவும் முயன்ற போது அவர்களை எல்லாம் மன்னித்தார்கள். மக்கா குறைஷிகள் அவர்களுக்கு செய்த கொடுமையெல்லாம் மன்னித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொந்த ஊரார் தன் போதனைகளை கேட்க மறுக்கிறார்கள். அடுத்த ஊரான தாயிஃபிற்காவது சென்று பார்ப்போம் என்று எண்ணி தாயிஃபிற்கு சென்றார்கள். ஆனால் ஊர் மக்கள் சிலமேவி விட்டு பெருமினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கல்மாரி பொழி சென்றார்கள். இரத்தம் வடிந்தது. அந்நேரம் அவர்கள் பொறுமை இழக்கவில்லை. உடனே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி, எம்பெருமானே, தாங்கள் உத்தரவு கொடுத்தால் இந்த தாய்ப்பை தரைமட்டமாக்கி விடுவார் என்று கேட்க, ஏந்தலும் பெறால் வேண்டாம், இவர்கள் நிறைவேற்றாவிட்டாலும் இவர்கள் மக்களால் நிறைவேற்றால் விடுவார்கள் என்று கூறி அவர்களையும் மன்னித்தார்கள். நபிகளார் மக்காவை விட்டு மதீனா நகர் செல்ல முழிந்த போது குறைஷி தலைவர்கள் ஒன்று கூடியவர் முகமதின் தலையை கொண்டு வரார்களோ அவருக்கு 100 சிவப்பு ஒட்டகங்கள் கொடுக்கப்படும் என அறிவித்த போது அதை செவிமடித்த சுராகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி அறிந்த அவர்களை தாக்க வந்துவிட்டார் என்பதை அறிந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா நபிகளாரிடம் கூற, உடனே நபிகளார், பூமியே சுராகாவை பெருத்துக்கொள் என கூறியதுமே பூமி சுராகாவை பின்னர் பொறுத்து கொண்டது. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடி அலைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு மன்னிப்பு வேண்டி கெஞ்ச, பூமியே சுராகாவை விட்டுவிடு
விட்டார்கள். மீண்டும் சுராகா தாக்க முயன்றார். மறுபடியும் பூமி சுராகாவை பிரிந்து கொண்டது. இப்படியே 3 முறை நடந்த பின்னர் சுராகா அண்ணனாரிடம் மன்னிப்பு கேட்டார். அவர்களையும் மன்னித்து விட்டார்கள். மாண்புயிர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு நிலையில் தீங்கு செய்த கூட்டத் தலைவர் அபு சுஃபியானும் அல்லாஹுவின் தூதர் மன்னிப்பு அளித்தோடு அவர் வீட்டில் அடைக்கலம் புகாந்த அத்தனை குறைஷிகளும் நபிகளால் முன் நிறுத்தப்பட்ட போது அவர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு அளித்தார்கள். மேலும் அண்ணல் நபியின் சிறிய தந்தை ஹல்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற வஹ்ஷி என்பவரையும் அபு சுஃபியானின் மனைவி ஹிந்தா தன் முகத்தை மூடியவராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று கூறி சாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு வேண்ட சர்தார் நபி பெருந்தன்மையுடன் முழு மனதுடன் மன்னித்தார்கள். அபு சுஃபியானும் ஹிந்தாவும் அன்னலாரின் பகைவலாக இருந்தபோது அவர்களின் உள்ளம் தீய குணம் படைத்தவர்களையும் மன்னிக்கவே செய்தது. ஒரு நாள் காலை தொழுகையை முடித்துவிட்டு நபி அவர்கள் வந்து கொண்டினார்கள். அவர்களில் வரைய எதிர்பார்த்து கொண்டிருந்த யூத பெண்மணி தன் வீட்டில் மாடியில் நின்று கொண்டு கூடையில் குப்பை அவர்கள் தலைமையை கொட்டியுள்ளார்கள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தலையை உயர்த்தி புன்னகையை போர்த்து விட்டு செல்கிறார்கள். இவ்வாறும் நாள்தோறும் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் போல் தொழுகை முடித்து விட்டு வீட்டு நரகை வந்ததும் தன் மீது குப்பை கொட்டப்படாத கண்டு அன்னலார் அந்த வீட்டாரின் பெண்ணை குறித்து விசாரிக்கிறார்கள். அப்பெண்மணி கடும் காய்ச்சலால் கஷ்டப்பட்டு இருக்கிறது என பதில் கொடுத்தது. உடனே நபிகள் அவளின் இல்லம் சென்று நலம் விசாரித்து அவர்களை உடமைப்புக்காக இறைவனிடம் துவா செய்கிறார்கள். அவர்கள் செய்ததை மன்னித்து கொள்கிறார்கள். எனவே நாமும் கண்மணி நபிகள் வாழ்வில் எத்துறையும் பின்பற்றி நடப்போமாக. வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல்